நம்ம ஃபெசிலிட்டி லொகேஷன்ல இல்லுஸ்ட்ரேஷன் 9 முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்டர் ரேட்டிங் மெத்தட். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 10ல என்ன மெத்தட் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி டெக்னிக். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மேட் மட்டும் பார்த்துடலாம். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லேயே லொகேஷன், வால்யூம், எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 காலம் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வால்யூம் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் வால்யூம் இன்ட்டு ஒய் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்க ஐ இருக்கு, அதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஈச் லொகேஷன். இப்போ நம்ம எப்படி லாஸ்ட் சம்ல பார்த்தோம், லொகேஷன் 1, லொகேஷன் 2 அந்த மாதிரி அவங்க ஜஸ்ட் ஒரு லொகேஷனோ இல்லை ஐட்டம் நம்பர் மீட் பண்றதுக்கான ஐன்னு போட்டிருக்காங்க. அது எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணி இங்க எழுதிருங்க லாஸ்ட் இதுல. சென்டர் ஆஃப் கிராவிட்டி லொகேஷன். இப்போ எப்படி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா சிக்மா வி இன்ட்டு எக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிருப்போம்ல. நெக்ஸ்ட் சிக்மா வி ஆல நீங்க டிவைட் பண்ண போறீங்க. இதே ஒய் வேணும்னா சிக்மா வி ஒய் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிருப்போம்ல, டிவைடட் சிக்மா வி. அவ்வளவுதான். ஸோ இதான் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஃபார்முலா மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். Suppose XYZ Limited wants to open a retail shop in Kolkata, West Bengal. It first selects the 4 locations such as L1, L2, L3 and L4. The coordinates of the location, that is latitudes and longitudes, and volume of customer, that is average number of customer in a day, thousands la irukam, are given in the following table. இப்போ location V கொடுத்துட்டாங்க, X கொடுத்துருக்காங்க, Y கொடுத்துருக்காங்க. இப்போ V னா என்னது வால்யூம். இப்போ ஃபைண்ட் அவுட் த பெஸ்ட் லொகேஷன் யூசிங் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட். இப்போ எக்ஸ் பெஸ்ட் லொகேஷனா இல்லை ஒய் பெஸ்ட் லொகேஷனான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல என்ன பார்த்துருக்கோம், வியும் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வியும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணுமா. இப்போ பாருங்க, இப்போ வி இங்க இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 200 இன்ட்டு 30. ஸோ எவ்வளோ வருது, 6000. நெக்ஸ்ட் 100 இன்ட்டு 90. So 9000. Next 100 into 130. So அப்போ எவ்வளோ வரும், 13000 வருமா. நெக்ஸ்ட் 200 into 60. So 12000 வரும். நெக்ஸ்ட் இப்போ வியும் எக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ வியும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க 200 into 100. So 20000. நெக்ஸ்ட் 100 into 120. So 12000. Next 100 into 130. So 13000. Next 200 into 40. So 8000. இப்போ ஆட் பண்ணிடலாமா எல்லாமே. பாருங்க, சிக்மா வி 200 plus 100 plus 100 plus 200. ஸோ நம்மளுக்கு சிக்மா வி எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 600. இப்போ சிக்மா வி எக்ஸ் 6000 plus 9000 plus 13000 plus 12000. இப்போ சிக்மா விஎக்ஸ் 40,000 வந்தது. நெக்ஸ்ட் சிக்மா வி அண்ட் ஒய் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 20,000 plus 12,000 plus 13,000 plus 8,000. ஸோ 53,000. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 40,000. நெக்ஸ்ட் 53,000. இங்கே 600. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா விஎக்ஸ் டிவைடட் சிக்மா வி. இப்போ சிக்மா விஎக்ஸ் எவ்வளோ வந்துச்சு, 40,000. சிக்மா வி எவ்வளோ இருக்கு, 600. ஸோ 40,000 divided 600. So 66.67. Next y. Sigma vy divided sigma v. Sigma vy என்ன பார்த்தோம், 53,000. So 53,000 divided 600.
88.33. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட்ல நீங்க வந்து ஹோல் நம்பர் கண்டிப்பா எடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஃப்ராக்ஷன்ல இருக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து டெசிமல்ஸ்ல எழுதியிருக்கணும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நீங்க வந்து ஹோல் நம்பர்ல சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ 88.33 வருது. ஸோ நான் 88 எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதாதீங்க. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்தா ஃப்ராக்ஷன்ஸ்ல. இப்போ ஃப்ராக்ஷன்ஸ்ல எழுதிருந்தீங்கன்னா எப்படி வரும்? இப்போ 2 0 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ 2 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன்னா 200/3 அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 200/3 அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை டெசிமல்ஸ்ல எழுதுறீங்கன்னா டெசிமல்ஸ்ல எழுதுங்க. ஹோல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இப்போ illustration 10 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.